மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று கோலாகல கொடியேற்றம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். சித்திரை மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழா ஒவ்வொரு வருடமும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 10 நாட்கள் விமர்சையாக நடைபெறும் இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். இந்த சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கும். அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் நடக்கும் திருவிழாக்களிலேயே முதன்மையானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவாகும். எப்போதுமே சித்திரை மாதம் அமாவாசை முடிந்ததுமே கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் இந்த விழா ஆரம்பமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழாவானது இன்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. இதையொட்டி சுவாமி சந்நிதி முன்புள்ள கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு காலை 9:55 மணி முதல் 10:19 மணிக்குள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னிலையில் கொடியேற்றம் நடைபெறும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகம் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கப்போகிறது. 20ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திக் விஜயமும் ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி திருவிழாவின் உச்ச நிகழ்வான கள்ளழகர் வைகையில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விழாக்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். விழா நடைபெறும் 12 நாள்களிலும் மீனாட்சி அம்மன் பல்வேறு விதமான வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வருவார். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீரை பீய்ச்சி அடிக்க நாளை முதல் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் மீது தண்ணீர் பீய்ச்ச 20ஆம் தேதி வரை முன்பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தோல்பை மூலம் தண்ணீர் பீய்ச்ச நேர்த்திக்கடன் செலுத்த கோவில் நிர்வாகத்திடம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.